இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 29, 30 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 29, 30 வாசிக்கலாம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தனை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். கடந்த 10 மாதங்கள் உங்களை நடத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த 11ஆம் மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. இந்த வருடம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை நடத்துகிற தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 29, 30 நான் வாசிக்கிறேன். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீங்கள் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி. கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே அநேக குறைவுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பற்றாக்குறை உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கடந்த நாட்களில் நான் நிறைவோடு வாழ்ந்தேன், குறைவில்லாமல் வாழ்ந்தேன். இன்றைக்கு அநேகரை நாம் கூப்பிட்டு உங்கள் வயசில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் என் சின்ன வயசில் என் அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது நான் நிறைவோடு வாழ்ந்தேன், குறைவு இல்லாமல் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் குறைவுகளோடு வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் குறைவுகளை சந்தித்து கொண்டு வாழ்கிறேன். குறைவுகள் தான் என் வாழ்க்கையிலே நான் சந்திக்கிறேன். நான் எதை எடுத்தாலும் அதிலே குறைவுகள் காணப்படுகிறது. எந்த தொழில் செய்தாலும் அதிலே குறைவுகள் காணப்படுகிறது. நான் நிறைவை சந்திக்க விரும்புகிறேன், ஆனால் குறைவு என் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ரூத்தின் புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், நான் நிறைவோடு கடந்து போனேன், இன்றைக்கு நான் குறைவோடு வருகிறேன். அப்படி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பல குறைவுகளை கடந்த நாட்களிலே நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய பிராமிஸ் வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி. பிசாசானவன் எப்படியாவது நீங்கள் பாவத்திலே விழ வேண்டும், நீங்கள் அசுத்தமாய் வாழ வேண்டும், நீங்கள் பரலோகம் செல்லக்கூடாது, நீங்கள் நரகம் செல்ல வேண்டும் என்று பிசாசானவன் எத்தனையோ வழியிலே உங்களை கீழே தள்ளும்படியாக நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தை நமக்கு செய்திருக்கிறார். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நான் நீக்கி உங்களை ரட்சித்து. நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர் ஒருவர் தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள் என்பது மாத்திரம் அவர் சொல்லவில்லை, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, அவர்களை எல்லாம், அவருடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். பஞ்சம் என்றால் பற்றாக்குறை, பஞ்சம் என்றால் தரித்திரம், பஞ்சம் என்றால் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை,
பஞ்சம் என்றால் ஒரு தேசத்திலே மழை இல்லாதபடிக்கு, மழை இல்லை என்றால் அந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. மழை இல்லை என்றால் தேசத்திலே வறட்சி காணப்படும். மழை இல்லை என்றால் தேசத்திலே செழிப்பு இருக்காது. எங்கு பார்த்தாலும் வறட்சிகள் காணப்படும். வெயில் காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் பச்சை இலைகளையும் பச்சை புல் பூண்டுகளை நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எங்கு பார்த்தாலும் ஒரு வறட்சியை பார்க்க முடியும். அதுபோல கடந்த நாட்களில், கடந்த வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல வறட்சிகள், பல குறைவுகள், பல நெருக்கங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கடந்த நாட்களிலே நீங்கள் சந்தித்த பற்றாக்குறைகள், பஞ்சங்கள், நெருக்கங்கள், இவைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போட்டு வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே பெருக பண்ணுவாராக. உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராக. உங்கள் தொழில் வியாபாரங்களிலே கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராக. நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்திலே ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுப்பாராக. இந்த மாதத்திலே உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 30 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாக்கும் நிந்தையை அடையாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பஞ்சம். இங்கே சொல்லப்படுகிற, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது, தாழ்ந்தாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம வாழ்ந்திருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தாண்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. பிரைஸ் தி லார்ட். அதேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாக்கும் நிந்தையை அடையாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பற்றாக்குறைகள், பஞ்சங்கள் இவைகளை அடைந்திருக்கலாம். இதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்க சர்ச்சுக்கு தான் போறாங்க, அவங்க சபைக்கு தான் போறாங்க, ஆனா அவங்க ஆசீர்வாதமா இல்லை, அவங்க வாழ்க்கையில குறைவு, அவங்க கடன் வாங்குறாங்க, இன்னைக்கு அவங்க வட்டி கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிந்தையை இந்த மாதத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் உங்களிலிருந்து நீக்கி போடுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்களை குறித்து சொல்லப்படுகிற அந்த நிந்தைகள் மாறும். நம்ம அமைதியா தான் இருப்போம், ஆனா அவங்க சொல்லுவாங்க, பணம் இருக்கும் போது எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க, இப்ப பாரு எவ்வளவு அமைதியா போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்கு மதிப்பீடை போடுவார்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு நமக்கு மார்க்கு கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பஞ்சத்தினால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த அந்த குறைவுகளினால் வந்த நிந்தையை இனி நீங்கள் சுமக்காதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் நான் பெருக பண்ணுவேன். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பாராக. நீங்கள் அடைந்த நிந்தையை கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் குறைவுகளை தேவன் நிறைவாக்குவாராக. உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாராக. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே கொடுத்த பொழுது அது 1000 பெருகினது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே பல போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்திருக்கலாம். தரித்திரம், கடன் பிரச்சனை, பண பிரச்சனையிலே வாழ்ந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நிந்தைகளை, அவமானங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களை நான் பெருக பண்ணுவேன். நீங்கள் பெருக்கமாய் வாழ வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் உன் கையில் இருக்கிறேன்.
நாம சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என் ஆவியா ஆத்துமா சரீரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், இவங்களை பட்டினியா அனுப்ப எனக்கு என்ன இல்லை, மனதில்லையே, வழியிலே இவர்கள் என்ன ஆயிடுவாங்க, சோர்ந்து போவார்களே என்று கேட்டார்கள். அதற்கு சீஷர்கள் சொன்னாங்க, இவ்வளோ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு 200 பணத்துக்கு மேல ஆகும், இவங்க ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும், இதெல்லாம் முடியாத காரியம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், அதை என் கையில கொடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில கொடுங்க, உங்க குடும்பத்தை ஆண்டவர் கையில கொடுங்க, உங்கள் வியாபாரங்கள் வருமானங்கள் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன், நானே செய்வேன் சொல்லாதீங்க, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நடத்துவார். சீசர்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க போறாரு இவர்? ஆண்டவர் சொன்னார், என் கையில கொடுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கையில கொடுங்க. நீங்களே முயற்சி எடுக்காதீங்க, உங்க வியாபாரத்துக்கு உங்க பிசினஸ்க்கு நீங்களே ஓடி ஓடி கடன் வாங்காதீங்க, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக, உங்கள் வியாபாரத்திற்காக, உங்கள் வருமானத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக உங்களுக்கு அவர் வழியை திறப்பார், உங்களுக்கு அவர் வாசலை திறப்பார். உங்கள் நெருக்கத்தை மாற்றி, உங்கள் குறைவுகளை மாற்றி, உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 5 அப்பம் 2 மீன் இயேசுவின் கையிலே கொடுத்த பொழுது அதை பிதாவை நோக்கி ஜெபித்தார், 1000 பெருகினது. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மீதி 12 கூட எடுக்கப்பட்டது. இந்த மாதத்திலே நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள், திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், நீங்கள் மீதி எடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிற அந்த நிந்தையை மாற்றி போடுவார், உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.